மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து வகுலை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் நிஷாந்த். இந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் தொடர்புகளிலே அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வமின்மை அதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இன்னும் ஒரு விடயம், அதாவது அதை நாங்கள் எங்களுடைய மருத்துவ உலகிலே டிஸ்பெரூனியா என்று சொல்லுவோம். இந்த டிஸ்பெரூனியா என்று சொல்வது என்னவென்றால், அதாவது நான் முதலும் சொன்னது போல பாலியல் ரீதியான தொடர்பை ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தனது ஆண் நண்பனுடனோ வைத்துக் கொள்கின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வித்தியாசமான ஒரு வலி அல்லது நோவு. இதைக்குத்தான் நாங்கள் எங்களுடைய மருத்துவ உலகிலே நாங்கள் டிஸ்பெரூனியா என்று சொல்லுவோம். இந்த டிஸ்பெரூனியா என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், தொடர்ச்சியாக அல்லது அடிக்கடி பெண்களுடைய யோனி பகுதியிலே ஏற்படுகின்ற வலி. இந்த வலி எப்போ ஏற்படும் என்றால், இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்வதற்கு சற்று முன் அல்லது பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது அல்லது பாலியல் ரீதியான தொடர்புகளுக்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு நோவைத்தான் நாங்கள் இந்த டிஸ்பெரூனியா என்ற ஒரு பதத்திலே நாங்கள் சொல்லுவோம். எனவே தொடர்ச்சியான அல்லது அடிக்கடி அதை செக்ஸ் பண்ணுவதற்கு முதலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு முதலிருந்து அல்லது செக்ஸ் செய்கின்ற போது அதே நேரத்தில் செக்ஸ் செய்து முடித்த பிறகு அதை நாங்கள் persistent or recurrent genital pain that occurs before or during or after intercourse. இதுதான் இந்த டிஸ்பெரூனியா என்ற இந்த வசனத்திலே நாங்கள் சொல்லுவோம். இதிலே முக்கியமாக என்ன பிரச்சனை ஏற்படும் என்றால், அந்த பெண்ணுக்கு இதன் காரணமாக பாரதூரமான மனநிலை குழப்பம், அதாவது அதை நாங்கள் பர்சனல் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். பாரதூரமான ஒரு மனநிலை குழப்பம் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே பர்சனல் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகின்ற போது சரியான பிரச்சனை அந்த பெண் காலையில் எழுப்பி வேலைக்கு போக முடியாத தன்மை. அதே நேரத்தில் வேலைத்தள அதிகாரிகளுக்கு சொல்லுகின்ற போது அவர் என்னத்திற்காக இந்த சிக் லீவ், அதாவது நோய் காரணமாக எடுக்கிற விடுமுறை எடுக்கிறார் என்று சொல்லி அவருக்கு இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. இவ்வாறு அந்த நிலைமைக்கு கூட போகக்கூடியதை கண்டிருக்கின்றேன். என்னை சந்தித்த போதும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனை சொல்லாமல் வருத்தத்திற்கு மெடிக்கல் தாருங்கள் என்று கேட்டு அதன் பிற்பாடு பார்க்கின்ற போது இதுதான் பிரச்சனை. எனவே persistent recurrent genital pain during or before or after sexual intercourse, இதுதான் இதற்குரிய பலவீனக்கிழமாக இருக்கிறது. இது சாதாரணமாக எங்கள் நாட்டிலே இது எந்த விதமான வயசுக்காரருக்கும் ஏற்படலாம். 70 வயசு ஒரு அம்மாவுக்கும் ஏற்படலாம், 18 வயசு ஒரு இளம் பெண்ணுக்கும் ஏற்படலாம், யாருக்கும் ஏற்படலாம். எனவே அதே நேரத்தில் இப்போது உங்களுக்கு தெரியும், பல பேர் தங்களுடைய இந்த இணையதளங்களில் போய் இவற்றுகளெல்லாம் பார்த்த பிற்பாடு சில பேருக்கு அதாவது இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை பற்றி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், எதிர்மறையான ஒரு விளக்கம் ஒன்று போய் அது கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்கிறது. எனவே இது எந்த வயசு பெண்களுக்கும் இந்த டிஸ்பெரூனியா எனப்படுகிற முதல் அல்லது பாலியல் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அல்லது பாலியல் தொடர்பு முடிந்த பிற்பாடு ஏற்படுகிற வேலை ஏற்படலாம். அதே நேரத்தில் இலங்கை பொறுத்த மட்டும், எங்களுடைய நாட்டை பொறுத்ததில் இதன் காரணமாக 14% பெண்கள் இந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கிறது. 14% பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நோவானது என்ன செய்யும் என்றால், ஒரு எதிர்மறையான ஃபீட்பேக் இன்மிஷன் எதில் ஏற்படுத்தும், பாலியல் ஆர்வத்தில் ஏற்படுத்தும், பாலியல் தூண்டலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உச்சக்கட்டம் டிசையர்
எரவுசல் அண்ட் ஆர்காசம். இந்த மூன்றுக்குமே இந்த பாலியல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற நோவானது பாரதூரமான எதிர்மறையான ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் என்று சொல்லுவோம். பாரதூரமான எதிர்மறையான விளைவுகளை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பாலியல் ரீதியாக தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது வலியானது அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற, அதாவது ஆர்வம், ஆசை, நான் செக்ஸ் பண்ண வேண்டும் என்னுடைய கணவனுடன் என்ற ஆசையை அது தானாகவே குறைத்துவிடும். அதே நேரத்திலே உணர்ச்சி கிளர்ந்தெழுதல், ரவுசல் என்று சொல்லுவோம். அந்த உணர்ச்சி எழும்புதல், அது கிளர்ந்தெழுதலையும் இந்த நோவானது சரியாக என்ன செய்து விடுகிறது, குறைத்து விடுகிறது. அதே நேரத்திலே பெண்களுக்கு ஏற்படுகிற உச்சக்கட்டத்திலே கூட ஆர்காசம் என்று சொல்லுவோம். உச்சக்கட்டத்திலே கூட இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எனவே இதில் என்னென்ன படிமுறைகள் என்று பார்த்தோமானால், முதலாவது வலி ஏற்படுகிறது. முதல் தரம் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், முதல் தரம் ஒரு பெண், அதாவது அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட் என்று சொல்லலாம், அல்லது காதலிக்கின்ற போது ஆண் என்போடு ஏற்படுற தொடர்பு என்று சொல்லலாம், என்னவும் சொல்லலாம். முதல் தரம் ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பருடன் அல்லது கணவனுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது அந்த பெண்ணுக்கு வலி ஏற்படுகிறது. வலி ஏற்பட்டு அந்த பெண் சிலிருந்திலே கட்டிலை விட்டு எழும்பி செல்லக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. அதன் பிற்பாடு ஒரு மாதிரி கணவனுடன் கதைச்சு பழகி ஒரு கிழமைக்கு பிற்பாடு மீண்டும் அந்த பெண் அந்த கணவனுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது அந்த நோய் ஏற்படும் என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. அதை நாங்கள் ஃபியர் ஆஃப் பெயின் என்று சொல்லுவோம். எனவே இந்த பயம் என்ன செய்யும் என்றால், அதாவது தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத நோ ஏற்படுகிறது அந்த பெண்ணினுடைய யோனி பகுதியில் என்றால் அவர் என்ன செய்வார் என்றால், பிறகு என்ன செய்வார், பார்ஷல் அவாய்டன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். அதாவது அவர் என்ன செய்வார், கொஞ்சம் இந்த செக்ஸ் செய்வதை என்ன செய்து கொள்வார், குறைத்துக் கொள்வார். அது எப்படி குறைத்துக் கொள்வார் என்றால், கணவருக்கிட்டே போகாமல் தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கோ தன் உணவினர் வீட்டுக்கோ செல்வார். அல்லது இன்னும் ஒரு பிரச்சனையை சொல்ல, எனக்கு இப்போது பென்சுரேஷன் பீரியட்ஸ், மாதவிடாய் வந்து விட்டது என்றபடியினாலே எனக்கு உங்களுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். இதற்கு முக்கிய காரணம் என்ன, அவருக்கு இந்த ஃபியர் ஆஃப் பெயின், அதாவது இந்த பாலியல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற இந்த வலி, அந்த வலியினுடைய பயத்தின் காரணமாகத்தான் அவர் என்ன செய்கிறார், இதை தவிர்த்து கொள்ளுகிறார். இதை தவிர்த்து கொள்ள அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, செக்ஷுவல் அரவுசல் டிசார்டர். முதல் பகுதியிலே கூட சொல்லியிருக்கேன், அதாவது பெண்களுக்குரிய அந்த அரவுசல், கிளர்ந்தெழுதல், கிளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, செக்ஷுவல் அரவுசல் டிசார்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியலிலே கிளர்ந்தெழுகிற அல்லது கிளர்ச்சி அல்லது உணர்ச்சி மேலெழுகின்ற அந்த தன்மையிலே பாதிப்பு ஏற்படும். உணர்ச்சி ஏற்படுகிற தன்மை அல்லது கிளர்ந்தெழுகிற தன்மை, கிளர்ச்சி ஏற்படுகிற தன்மையிலே பாதிப்பு ஏற்படுகிற போது அது இன்னத்துக்கு கொண்டு வர முடியும் ஆர்காசிக் டிசார்டர். அதாவது ஆர்காசம் என்று சொல்லப்படுகிற உச்சக்கட்டத்தை அந்த பெண்ணினாலே அடைய முடியாது. என்ன அவருடைய மனதிலே எப்போதும் இருந்து கொண்டிருக்கும், நோவு நோவு நோவு. அந்த நோவினாலே ஏற்படுகிற பயம் பயம் பயம். இதன் காரணமாக என்ன ஏற்படுகிறது, அவருக்கு இந்த ஆர்காஸ்மிக் டிசார்டர் ஏற்படுகிறது. அதாவது உச்சக்கட்டம் அடைவதற்கு அங்கு தடை ஏற்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதே நேரத்தில் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணிச்சின்னத்தை அமர்த்தி பெல் சைன் அமர்த்தி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலும் தகவல் தேவையாக இருந்தால் 0094743562 தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.